அடிக்காதக்கா அடிக்காத. சிறகு முளைச்ச கிளி பறக்கதான் செய்யும். அது அப்படி பறக்காத இப்படி பறக்காதுன்னு அது என்னக்கா செய்யும்? ஏ மச்சி, என் தங்கச்சி பிறந்தது பொள்ளாச்சி. அவ எப்பவுமே கேக்குது ரேடியோ மிர்ச்சி. ஏ டண்டனக்கா, ஏ டனுக்குனக்கா, ஏ ஆ. இது நம்ம விஜய் டி ஆடிட்டர் 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசுற டயலாக்டா இது. அவருக்கு சிம்புன்னு ஒரு பையன் பிறந்து அவன் எங்க வீட்டு விளையாகி குத்து போடா போடின்னு எங்கேயோ போயிட்டான். ஆனா இவனுக்கு மட்டும் புதிய திரைப்படம் காண தவறாதீங்க. இது கமர்ஷியல் பிரேக். அது மட்டுமல்ல, நமது கலை கல்லூரி கவி பேரரசு வைரமுத்துக்களையும் பேரறிஞர் அண்ணாக்களையும் ஆளு ராஜாக்களையும் ஆளு மேதாக்களையும் உருவாக்கும். ஒவ்வொரு பச்சை மரங்களும் ஒவ்வொரு படிக்கல்லும் ஒவ்வொரு இளைஞரின் கவிதையை பாடும். என்னடா ஆச்சு? ஆமா என்னங்க எனக்கு இப்ப வந்து எடுத்துட்டு போனால அது இப்படி ஆயிட்டா மூடு. மச்சான் போற நம்ம துபா போறோம். வாடா. வண்டி ஸ்டாண்ட் போட்டு ஹாய் 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 ஹாய். ஹேண்டா மச்சி, இன்னைக்கு ஏதாவது புது வரவு பாத்தீங்களா? புதுசா ஒண்ணு வரல மச்சான், எல்லாம் வந்துட்டு இருக்குது. அங்க பாரு, வீங்கி போன பூசணிக்க மாதிரி ஒண்ணு உருண்டு வந்துட்டு இருக்கு. ஆமா சொல்றவன பாரு மாப்ள, புடலங்க மாதிரியே இருக்கான். ஏய் நில்லு. என்ன வண்டி ஓட்ட தெரியுமா? எல்லா வண்டியும் ஓட்டுவேன். எந்த வண்டி ஓட்டணும்? டூ வீலர் சொன்னமா, ரொம்ப தான் செலுத்துக்கிற. டூ வீலர் ஓட்டுவியா, ஃபோர் வீலர் ஓட்டுவியா? பொம்மை கார் ஓட்டுவேன். டேய் மச்சி. ஏய் மச்சான், அங்க பாரு செம ஃபிகர் ஒன்னு வருது. எங்கடா? சூப்பர் ஃபிகர் மச்சான். நான் வேணா நூல் ஓடட்டுமா? நோ 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 நோ, ஒன்லி வாட்சிங். இங்க இருந்துகிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. யா யூ கோ. நம்மளால பார்க்க மட்டும் தான்டா முடியும். சாரி. இடிச்சதுக்காக சாரி சொல்றதா இல்ல தூக்கி விட்டதுக்காக தேங்க்ஸ் சொல்றதா எனக்கு புரியல. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். ஆக்சுவலி நான் ஒரு நல்ல காரியத்துக்கு வெளியே கிளம்பும் போது உங்களை மாதிரி ஒரு அழகான ஆம்பளை என்ன வந்து இடிச்சா, அன்னைக்கு மட்டும் இல்ல அந்த வருஷம் பூரா எனக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்களை மாதிரி அழகா அம்சமான ஒரு ஆம்பளைய பார்த்ததே இல்ல. என்ன பேசாம இருக்கீங்க? என்ன பேசுறது? நான் உனக்கு டெஸ்ட் வைக்கலாம்னு வந்தேன், ஆனா நீ டெஸ்ட் வைக்காமலே பாஸ் ஆயிட்ட. அதனால சோ இன்னையிலிருந்து நோ நோ நோ, இனிமே இந்த வருஷம் ஃபுல்லா எனக்கு எல்லாமே நீதான். அதனால this is my first gift. ஓகே? thank you. ஏய் கிட்டாடிடா. அவ யாரா? லேடி ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியா இருக்கா? ஹாய், இவங்க எல்லாம் நம்ம செட். அல்லக்கை ஆறுமுகம், ஹாய் மாஞ்சா மணி, பிளேடு இருடா வரேன், பங்கு குமார். மொத்தத்துல படிப்பை தவிர மத்த எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்ட்டா பண்ணிடுவாங்க நம்ம பசங்க. வெரி குட். வண்டி ரெடி, அண்ணியும் ரெடி. மாப்பிள அப்புறம் என்ன, வண்டி எடுத்து ஜாலியா ஒரு ட்ரிப் போ. உட்காரு உட்காரு உட்காருங்க. ரெண்டு பக்கம் கால் போட்டு உட்காருங்க. ரெண்டு கால் போட்டு உட்காருங்க. அனுப்பிட்டு போங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. பாருடா கொடுத்து வச்சோண்டா. ஏய் வாடா போய் கும்மி அடிக்கலாம். ஏய் உங்க வச்சு கூட்டு போடா. ஏய் ஆடி வந்துட்டானே. டேய் நான்டா. நீ எங்கடா போற? அவன் கூட போனா நீயும் கோபால் பப்படி தான் வைக்கணும். ஏற்கனவே 5 வருஷமா அரியர். எங்க அப்பா பொண்ணு பாக்குறேன்னு சொல்லி போட்டு ஒரு இடத்த கூப்பிட்டு போயிருந்தாண்டா. பொண்ணை பாக்குறேன், எங்க அப்பனுக்கு பார்த்த மாதிரியே இருக்கு பொண்ணு. நீயே கட்டிக்கடா சாமி. நாளை உடனே ஒட்டியாச்சு. பொண்ணு தப்பிச்சு விடுறான். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ நல்லா படிக்கிற பையன் ஃபீல் பண்ணலாம், நாங்க எதுக்குடா ஃபீல் பண்ணணும்? எங்க நம்ம குரூப்ல ஒரு ஆளை காணோம் மச்சான். அப்பன் காசுல ஐடிசி அடிச்சு நாக்கு செத்து போச்சு. அதான் உன் காசுல வாங்கிட்டு வாடா சொல்லி நான் தான் அவனை அனுப்பி வச்சேன். ஆமா ஆமா, அடிக்கிறது ஓசி சிகரெட், இது தத்துவம். ஆமா வாங்கிட்டு அப்படியே குடிச்சு போட்டாரு. 2 மாசம் லீவ் எப்படி போச்சு? அது ஏன்டா மச்சான் இப்ப ஞாபகப்படுத்துற? அதே அப்ப மூஞ்சி எப்பயாச்சும் அன்பா பேசுற அம்மா, ஃப்ரெண்டா வச்சுக்கிற என் தங்கச்சி, அந்த எண்ணெய் சட்டிக்கு பேரு ஐஸ்வர்யா ராய். பொண்ணுன்னு ஒண்ணு பெற்றதுனால என்ன எதிரியா பாக்குற எதிரி வீட்டு அங்கிள், என்ன தவிர ஊருக்கு எல்லா பயலுக்கும் ஓராட்டுற என் வீட்டு சொல்லினாய். அது என்ன இப்ப ஞாபகப்படுத்துற? என்னடா நெஞ்ச நக்கிட்டேன். என்னடா இது சூப்பர் சூப்பர் ஃபிகரா வருது. இதோ
இவ்வளவு அழகா படுத்தான்னு தெரியலடா. எதுக்கடி துப்பட்டா போட்டு வரீங்க? மாற மறைக்க தானே, அதை விட்டு கோமத்துக்கு மாதிரி தொங்க விட்டு வரீங்க, பறக்க விட்டு வரீங்க. பார்க்கணும்னு சொல்றீங்களா, பார்க்க வேணாம்னு சொல்றீங்களா? பார்க்கணும்னா மூடாம வாங்க, பார்க்க வேண்டாம்னா மூடிட்டு வாங்க. அதான் உங்களுக்கு நல்லது, எங்களை மாதிரி யூத்துக்கும் நல்லது. நந்தினி. காலேஜ்க்கு பாவடை தாவணில வந்திருக்கீங்க? இல்ல, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லையா, அதான். எக்ஸ்கியூஸ் மீ, நியூ ஸ்டூடெண்டா? உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது? மை நேம் இஸ் சத்யா. அரசியலை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ரஷ்யா புரட்சியில ஈடுபட்ட செகுவாரன்ற தலைவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவிக்கு மறுமணம் செஞ்சு வச்சுட்டு தான் போனாரு. அப்துல் கலாம், வாஜ்பாய், கர்ம வீரர் காமராஜர் இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காம தான் அரசியல இருந்தாங்க. ஆனா இப்ப அரசியல்வாதிகளும் அரசியலுக்கு வரதே புது பொண்ணாடியே கட்டிக்கதான். அப்புறம் எப்படி நாடு உருப்படும்? இதுக்கு நீ பதில் சொன்னாதான் இங்க இருந்து போக முடியும். சிகரெட் இருக்கா? என்ன முறைக்கிற? இருக்கா இல்லையான்னு சொல்லு. இந்தாடா, உங்ககிட்ட கேட்டனா? எக்ஸ்கியூஸ் மீ, இதை நீங்களே கொடுத்துட்டு போங்க. ஹலோ, சிகரெட் கொடுத்தா தீப்பெட்டி யார் கொடுக்குறது? நான் தரேன், வா. அந்த பொண்ணு என்ன பங்கரையா? சிகரெட் தீப்பிட்டு अरे क्या हुआ तुमको? हाँ, சும்மா அப்படியே ஏதாவது பேசிக்கிட்டு வரலாம்ல. अरे मेरा प्यार, हाँ तो केलू अच्छे है ना? पर सांग है, क्या बात है? सांग நல்லா தானே இருக்கு, புரியலையா? ஓகே, பாம்பேல எவ்வளவு அழகழகான பொண்ணுங்க இருக்காங்க தெரியுமா? ஐஸ்வர்யா ராய் மாதிரி. ஆனா எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் உங்க அப்பா கிட்ட பேசி இங்கே செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணேன். எப்படி? இறங்கு. வாமா, இன்னைக்கு காலேஜ் எப்படி இருந்துச்சு? என்ன கேக்குறேன், பதில் சொல்லாம போயிட்டே இருக்க? உங்களை பொறுத்த வரைக்கும் செக் வந்துருச்சுல்ல? வாங்க மாப்பிள, உட்காருங்க. ஹலோ அங்கிள், என்ன சொல்லுது உங்க பொண்ணு? அவ சின்ன பொண்ணு, அப்படிதான் இருப்பா மாப்பிள. நம்ம பேசி எல்லாம் சரி பண்ணிடலாம். சரி பண்ணணும். காபி சாப்பிடுறீங்களா, கூல்ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? சாய் பாலு அங்கிள். லட்சுமி, டீ கொண்டாமா. என்ன யோசிக்கிறீங்க? விட்டு பிடிப்ப மாப்பிள. ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு அவங்க அம்மாவை கொண்ட மாதிரி, அதாவது என் பொண்டாட்டியை கொண்ட மாதிரி இவளையும் கொண்டுட்டோம்னா வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல பானை உடைஞ்ச மாதிரி ஆயிடும் மாப்பிள. கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னடா பெத்த பொண்ணை இப்படி சொல்றானேன்னு தப்பா நினைக்காதீங்க மாப்பிள. அவளை படிய வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன மாப்பிள, டீ சாப்பிடுங்க. சுக்ரியா. இப்பதான் அங்கிள் எனக்கு நம்பிக்கையே வருது. கடமைப்பட்டிருக்கேன் மாப்பிள, கடமைப்பட்டிருக்கேன். உங்க செக் எல்லாம் மிஸ் ஆகாம கரன்சியா பாஸ் ஆயிட்டு இருக்குல்ல, சாப்பிடுங்க மாப்பிள. சும்மா பயப்படாம வா. வா, வந்து உட்காரு. வா, உட்காருடி. இங்க பாருடி, பொண்ணா பிறந்தா துணிச்சல் வேணும், புரியுதா? இந்தா கூல்ட்ரிங்க் சாப்பிட்டேன். சாப்பிடுறீ. ஜஸ்ட் a minute. குடி. வாங்கிக்கோடி. ஏண்டி தேங்குற? வாங்கிக்கோ. சும்மா பயப்படாம வாங்கிக்கோடி.
வாடி போலாம். சும்மா வாடி. என்னடி யோசிக்கிற? வா. யோசிக்காம வாடி. ராத்திரி தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று. ஹாய் குட்டி. ஹாய் அங்கிள். என்ன அங்கிள் இன்னைக்கு லேட்டு? நான் லேட்டா வந்தது இருக்கட்டும். எக்ஸாம் தான் முடிஞ்சிடுச்சே, அப்புறம் என்ன இன்ன இடத்துல உட்காந்து படிச்சிட்டு இருக்க? நாளைக்கு இங்க ஸ்கூல்ல டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன் நடக்குது. அதுல 1330 திருக்குறள் ஒப்பிக்கணும். அதனாலதான் படிச்சிட்டு இருக்கேன் அங்கிள். ஸ்கூல்ல செலக்ட் ஆகி, டிஸ்ட்ரிக்ட்ல செலக்ட் ஆகி, ஸ்டேட்ல செலக்ட் ஆகி, ஜனாதிபதி கையால அவார்டு வாங்கணும் அங்கிள். நீ தான் ரொம்ப பிரில்லியன்ட் ஆச்சே. ஆல்ரெடி மெமரியில வச்சிருப்ப. உன்னால இந்தியாவுக்கு பெருமை கிடைக்கும்னு நான் நம்புறேன். நம்புங்க அங்கிள். நம்ம நாட்டுக்காக எவ்வளவு பாடுபட்ட தலைவர்கள்ல அன்னை தெரசாவும் ஒருத்தவங்க. அவங்க வாழ்க்கை வரலாறு படிச்சப்ப இன்னும் எனக்கு நம்பிக்கை அதிகமாகுது அங்கிள். அது சரி, அவங்க கிட்ட அப்படி என்ன பிடிச்சிருக்கு உனக்கு? எதுவுமே தனக்குன்னு சேர்த்து வைக்காம மத்தவங்களுக்குன்னு வாழ்ந்த மனித தெய்வம். அவங்க ஒரு தடவை மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்காக நிதி திரட்ட போனாங்க. அங்க ஒருத்தன் ஈவு இறக்கம் இல்லாம மதர் தெரசா மேலேயே காரி துப்பிட்டான். அதுக்கு அன்னை தெரசா சொன்னாங்க, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்க, நான் ஏத்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் நிதி உதவி பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க யாருமே இல்லாத அனாதைங்க. அப்பதான் அவ தப்ப உணர்ந்தான். பணம் கொடுத்து உதவி செஞ்சான். அவங்க காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது நமக்கு பெருமையா இருக்கு. வாங்க தம்பி, சாப்பிடுங்க. சாப்பிட்டாச்சு. இந்தாங்க. குட் நைட் குட்டி. குட் நைட் அங்கிள். வரேங்க. ஓகேம்மா. இந்தாம்மா, பாலை குடிச்சிட்டு வந்து படு. மம்மி மம்மி இன்னும் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வரேன். சரி, சீக்கிரமா படிச்சுட்டு வந்து படு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. என்ன அங்கிள், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி பாடியை டெவலப் பண்றீங்களா? ஆமா, நீ மட்டும் நைட் 11 மணி வரைக்கும் படிச்சு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ற. அதனால நானும் பாடி இம்ப்ரூவ் பண்றேன். எங்க அங்கிள், 9 மணிக்கு மேல படிக்க கூடாது, தூங்க போகணும், ஸ்ட்ரெயின் பண்ணாதன்னு டாடி கண்டிஷன் போடுறாரு அங்கிள். அப்படியே சொன்னாங்க? ஆமா அங்கிள். ஏன் அப்படி சொன்னாங்க? சரி, நான் டாடி கிட்ட பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அது சரி, அங்கிளுக்கு இன்னைக்கு எதுவும் டிப்ஸ் இல்லையா? அதுதான் வழக்கமானதாச்சு. சரி, இப்போ உங்களுக்கு இதயத்திலே ரொம்ப பிடிச்ச இதயம் எது அங்கிள்? இப்ப என்னோட இதயம், ஃபியூச்சர்ல நான் லவ் பண்ற பொண்ணோட இதயம். ஏன்? இல்ல அங்கிள், எல்லாத்தை விட ரொம்ப வலிமை வாய்ந்த இதயம் தாயோட இதயம் தான் அங்கிள். உதாரணத்துக்கு ஒருத்தன் ஒரு பெண்ணை காதலித்தான். அந்த காதலிக்கிட்ட காதலன் காதல் பரிசா என்ன வேணும்னு கேட்டான். அதற்கு அந்த காதலி உன் தாயோட இதயம் தான் வேணும்னு கேட்டா. இவனும் தன் தாயை கொன்று தாயோட இதயத்தை எடுத்துக்கொண்டு தன் காதலியிடம் கொடுக்க ஓடும்போது கால் தடுக்கி கீழே விழுந்தான். விழுந்த மகனை பார்த்து தாய் இதயம் கேட்டதாம், பார்த்து மகனை பார்த்து, அடி ஏதாவது பட்டுச்சா? மெதுவாக வரக்கூடாதா? அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தது அங்கிள் தாயோட இதயம். ஏன் அழுகுறீங்க? அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சா? நீ சொன்னது ஒரு தாயோட இதயமாச்சேப்பா. நம்ம என்ன பண்றது? மச்சான், வர்றா வர்றா வர்றா. ஐயோ பாவம். ஒண்ணு வளர்த்தவனாவது நல்லவனா இருக்கணும், இல்ல வாழ்க்கை கொடுக்க போறவனாவது நல்லவனா இருக்கணும். ரெண்டுமே இல்லாம தூண்டில்ல மாட்டின புழுவா துடிக்கிறது எனக்கு தெரியுது. அதனாலதான் நீ தண்ணியில் அழுவுற கண்ணீர் யாருக்குமே தெரியாம இருக்கு. எப்படி தெரியும்னு பாக்குறியா? இப்ப உன் பயோடேட்டா என் கையில. இப்ப உனக்கு தேவை உன் மனசுக்கு நிம்மதி. தூரத்து தண்ணி தாகத்தை தீக்காது கண்ணு. நீ ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை பக்கத்துல வச்சு நான் பக்குவமா பாத்துக்கிறேன். Stop it.
இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நான் பேச மாட்டேன். என் செருப்பு தான்.